என்ன பேருமா அவனுக்கு? பிரியங்கா. பசங்க நல்லா இருக்காங்களா? பொண்ணு எத்தனாவது படிக்கிறா? 4th ஸ்டாண்டர்ட். ஹாஸ்டல்ல இருக்கா? பையனோட நீ இருக்கியா? பையன் கூட இருக்கு. சரி. இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. ஏன் அவரை பிரிஞ்சு வந்தேம்மா? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்ணா முன்னாடி அடிக்கிறது, ரோட்டில் அடிக்கிறது. எங்கள் மாமிக்கு மழை வீடே இல்லை மேடம், சுத்தமாக வீட்டில் ஒழுகுது, அப்படியே ஒழுவின்னு இருக்கும். அந்த வீட்டிலே படுக்கணுன்னுமா. அதனால் எங்கள் மாமியை அமுச்சு விட்டுச்சு. சரி போய் இரு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. போக சொல்லாங்க. போய் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இரு, அவன் திருந்தி. மாமின்னா மாமியார்? அவங்க எங்கள் மாமியார். ஒரே பையனா? இல்லை, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்குது. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? 9 வருஷம் எப்படிம்மா வாழ்ந்த? வாத மேடம், அப்படிதான் மேடம் இருந்தான். அப்புறம் எப்படி திடீர்னு பிரிஞ்சு வந்த? அப்ப சின்ன வயசு மேடம், எனக்கு கல்யாணம் பண்ற அம்மா அப்பெல்லாம் திட்டினாங்க வயசுல. சொன்னா கேட்டியா நீ? செய்யலாமா? பொம்பளை பசங்க படிக்கணும், நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே ஸ்கூலுக்கு அனுப்புறது. அப்ப சொன்னா கேட்காம அவசரப்பட்டு லவ் பண்ணிடுது. எப்படி நீ அவர் லவ் பண்ணமா? அம்மா ஊர் அது. எங்க அம்மா ஊர் அது. அங்க படிக்க போனப்பதான் பழகும். தப்பு இல்லை நீ பண்ணது. 14 வயசுல உங்க அப்பா சங்கலை போட்டு கட்டி வச்சாரா? அது அப்போ இவரு கட்டிக்க கூடாது சொல்லி அப்ப அதனால நீ சமாளிச்சு ஓடிட்ட. அப்ப என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா, இப்படி பண்ணினோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு? அதனால தான் அம்மா கிட்ட வந்து அம்மா நல்லதான் பாத்துக்கிச்சிங்க. அப்புறம் ஏன் அம்மா மறுபடியும் ஏன் தப்பு பண்ற? மறுபடியும் ஏன் தப்பு பண்ண? சரி, உன் புருஷனோட போயிருந்தா 9 வருஷம் வாழ்ந்த, அப்புறம் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்ச இல்லையா? எவ்வளவு நாளைக்கு வேலைக்கு போன? அவங்க வீட்டுல இருக்கிறப்படியா? அவங்க வீட்டுல அவ்வளோ அனுப்ப மாட்டாரு. ஒரு மாசம் 15 நாள் அந்த மாதிரி அனுப்புவாரு. அதுக்கப்புறம் வாங்கன்னு வச்சு வேலையில இருந்து நிறுத்திடுவாரு. அவ்வளவுதான். நான் அவ்வளோ போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன். அவங்க மேடம் 9.5 வருஷம் கழிச்சு தான் 1.5 மாசம் வேலைக்கு அனுப்பினேன். அது வரைக்கும் நான் அனுப்பல. அது எப்படி மேடம்? இன்னொருத்தரோட பழக்கம் ஆயிடுச்சாமா நீ போன இடத்துல? அங்க இவங்க ஊர்ல எல்லாம் நான் யார்ட்டுமே பேச மாட்டேன். நான் பார்க்க யார் வெளியில அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன். அங்கெல்லாம் இவரு பிரச்சனை பண்ணதான் நான் போனேன். என்ன பிரச்சனை பண்ணாரு? குடிச்சிட்டு ஒரே சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ரோட்லயே அடிப்பாங்க. 9 வருஷம் அடி வாங்காமையா இருந்தா நீ? 9 வருஷம் அடி வாங்கியிருந்தா. அப்புறம் ஏன் திடீர்னு கிளம்பி போனேன்? எனக்கு புடியாலும் நான் அடி வாங்குது. நான் கையில அம்மா வீட்டுல இருந்து ஓடி வருவேன். அம்மா தான் பாத்துக்குவோம். ரோட்ல சட்டை பிடிச்சி வலிக்கும் மேடம். என் சட்டை பிடிச்சி ரோட்ல வலிக்கும். நான் அடிச்சதே இல்ல. எங்க ஊர்ல கேட்டு விசாரிங்க. சமையல் எல்லாம் பண்ணி போடுவாரு மேடம். அதெல்லாம் பண்ணுவாரு. எல்லாம் சொல்லுனேன். ரத்தம் தலையில அந்த 9 வருஷம் இப்படி தாடி வாங்கிருக்கியா? சரி, ஒரு நிமிஷம் அவ பேசட்டும். கடைசியில ஏமா விட்டுட்டு வந்த? கடைசியில எங்க ஊரு பேசுறி ஒருத்தர் இருந்தாரு. இவர் வேலை செய்வாரு. அவங்க அந்த வந்தாரு போராடி சொல்லி சண்டை வந்தது. நான் அவரோட சந்தேகப்பட்டு சண்டை வந்து நான் போய் மாமி கிட்ட எல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி சண்டை போடுறேன் மாமி அப்படின்லாம் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அவன் இப்படியே சண்டை. அவங்களே சொன்னாங்க, டே நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த பொண்ணு வீட்டை விட்டு கடை வெளில போவாதுரா, நீ ஏன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.